அண்மைச் செய்தி. பதவிக்காக தனக்கு துரோகம் இழைத்து விட்டனர் என்று இபிஎஸ் தற்பொழுது செய்தியாளர்களிடம் கூறியுள்ளார். தொண்டர்களை நான் நேரில் பார்ப்பதில்லை என்று உண்மைக்கு புறம்பாக சொல்கின்றனர் என்று தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். தற்பொழுது அதிமுக கட்சியினிடையே உட்கட்சி பூசல் நிலவி வரும் நிலையில் பதவிக்காக துரோகம் செய்துவிட்டனர் என்று இபிஎஸ் தரப்பிலிருந்து தற்பொழுது கூறப்பட்டுள்ளதை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். தொண்டர்களை தான் நேரில் பார்ப்பதில்லை என உண்மைக்கு மாறாக சொல்கின்றனர் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது கூறியிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் உள்ளார். ராஜேஷ், வணக்கம். தற்பொழுது பதவிக்காக துரோகம் செய்துவிட்டனர் என்று இபிஎஸ் தரப்பிலிருந்து கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்கள் என்ன நடந்தது? அஸ்வினி, வணக்கம். இன்று காலை சென்னை எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம், முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அவர்கள் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது வைத்திருந்தார், விமர்சனங்களை வைத்திருந்தார். அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் பதவி ஆசை பிடித்தவர்களின் இழிவு செயலை கழக நிர்வாகிகளும் கழக தொண்டர்களும் புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி அம்மா வழியில் ஒன்றிணைந்து முறியடைப்போம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதில் தாய்க்குலத்தின் முன்னேற்றத்திற்காகவும் ஏழை எளிய மக்களின் நல்வாழ்வுக்காகவும் நம்மையெல்லாம் ஆளாக்கிய இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு துவக்கினார். இந்த நோக்கத்தில் இருந்து சிறிதும் பிறளாமல் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கழகத்தை கட்டி காத்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை 31 ஆண்டுகள் பொற்கால ஆட்சி செய்த கட்சி, பொன்விழா கண்ட இயக்கம், தமிழகத்தை இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக கொண்டு வந்த பேர் இயக்கம். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் கூட்டணி அமைத்து போட்டியிட்டோம். இந்த தேர்தலில் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதய தெய்வம் புரட்சித் தலைவி ஜெயலலிதா ஆகிய இருவரும் தலைவர்களில் கொள்கை வழக்கிலே அவர்களுடைய ஆசியோடு 2011 முதல் 2021 வரை 10 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சி சாதனையை கூறும் மக்கள் சந்தித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை கோரினோம். கழகம் 47 தொகுதிகளில், கூட்டணி கட்சிகள் 6 இடங்களிலும் என்று மொத்தம் 53 இடங்களில் வென்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமைய வேண்டும் என்று தமிழக மக்கள் வாக்களித்தனர் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1980 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 2 இடங்களிலும், 1996 சட்டமன்ற தேர்தலின் போது 4 இடங்களில் வெற்றி பெற்றது. அப்போது சில முக்கிய தலைவர்கள் கட்சியிலிருந்து விலகி சென்றனர். அப்போது கட்சிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. தொண்டர்கள் கட்சியை காத்து நின்றார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகாக 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கழகம் 66 தொகுதிகளிலும், கூட்டணி கட்சிகள் 9 தொகுதிகள் என்று 75 இடங்களில் வெற்றி பெற்றது. தற்போது நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 47 இடங்களிலும், கூட்டணி கட்சிகள் 6 இடங்கள் என்று 53 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளோம். வெற்றியும் தோல்வியும் அரசியலில் மாறி மாறி வருவது இயல்பு. தற்போது கழகம் வெற்றி வாய்ப்பை இழந்த நிலையில் வெற்றி பெற்ற சில கழக முன்னாள் அமைச்சர்கள் ஆளுங்கட்சியுடன் இணைந்தால் 6 அமைச்சர்களும் 10 வாரிய தலைவர் பதவியும் கொடுக்கப்படும் என்ற ஆசை வார்த்தை வழங்கி தங்கள் சுயநலத்திற்காக ஆளுங்கட்சிக்கு ஆதரவு அளித்துள்ளனர். இவர்களின் செயல்களை ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் பார்த்து கழகத்தின் அடிமட்ட தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கிடையே பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளது. கழகத்திற்கு துரோகம் இழைத்தவர்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி கொள்வதற்காக என் மீது பல்வேறு அவதூறு கருத்துக்களை, பழிவாங்கும் பாவங்களை சுமத்தி வருகின்றனர். நான் ஏசி அறையில் அமர்ந்து கொண்டு அரசியல் செய்வதாக ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் செய்தி பரப்பி வருகின்றனர். தொண்டர்களை நான் நேரில் பார்ப்பதில்லை என்று உண்மைக்கு மாறாக சொல்கின்றனர். 2021 கழக ஆட்சி பொறுப்பை இழந்தது முதல் இன்று வரை இந்த இயக்கத்தை கட்டி காப்பதற்காக பல்வேறு போராட்டங்களையும் நான் சந்தித்து வருவதை கழகத்தின் ஒவ்வொரு உறுப்பினரும் நன்கு அறிவார்கள். அதிமுக ஆட்சி கட்டிலில் அமர வேண்டும் என்று உன்னத நோக்கத்துடனான எனது செயல்பாட்டை கழக தொண்டர்களும் தமிழக மக்களும் நன்கு அறிவார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் நான் முதலமைச்சராக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக பணியாற்றிய போது கழக நிர்வாகிகள், கழக தொண்டர்கள், பொதுமக்கள் எந்த நேரத்தில் என்னை பார்க்க வந்தாலும் நான் அவர்களை சந்தித்து வந்து அனைவருக்கும் நன்றாக தெரியும். கடந்த ஆண்டு ஜூலை மாதம் முதல் தமிழ்நாடு முழுவதும் 196 சட்டமன்ற தொகுதிகளில் எழுச்சி பயணம் மேற்கொண்டேன் என்றெல்லாம் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும் என்று சூளுரைத்த இதய தெய்வம் ஜெயலலிதா அவர்களின் நம்பிக்கையை மெய்ப்பிக்கும் எந்த தியாகத்தையும் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். கழகம் தற்போது வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் நாம் உணர்வுபூர்வமாக செயல்பட்டு மீண்டும் கழகத்தின் நல்லாட்சி அமைந்திட அரும்பணியாற்றுவோம். தமிழக மக்களின் நலனுக்காக
தொடங்கப்பட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மேலும் மேலும் வலுப்பெற்று உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற கழக நிர்வாகிகளையும் கழக உடன்பிறப்புகளையும் அன்போடும் பாசத்தோடும் கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ராஜேஷ், தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி எந்த தியாகத்தையும் செய்ய தயாருன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அதிமுக இருவேறு பிரிவா பிரிஞ்சிருக்கு. ஒரு தரப்பு இபிஎஸ் மற்றும் எஸ்பி வேலுமணியின் கோரிக்கை என்ன? அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? அதிமுகவின் அடுத்த கட்ட நகர்வு அஸ்வினி, எஸ்பி வேலுமணி தலைமையில் இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்களுடைய ஒரே கோரிக்கை என்பது பொதுக்குழு கூட்ட வேண்டும். பொதுக்குழு கூட்டி தோல்விக்கான காரணம் என்ன என்பதை ஆராய வேண்டும். அதற்கான ஏன் தோல்வி அடைந்தோம், எதனால் தோல்வி அடைந்தோம் என்று அதற்கான காரணத்தை கூற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய மிக முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி கூட இந்த அறிக்கையில் தங்களது பதவி ஆசைக்காக கழகத்திற்கு துரோகம் இழைத்துள்ளார்கள், என்னை பற்றி அவதூறு பிரச்சாரம் செய்வது மிக வேதனைக்குரியது, கண்டிக்கத்தக்கதுமாக மந்திரி மற்றும் வாரிய பதவிகளுக்காக சுயநலத்துடன் செயல்படும் ஒரு சில முன்னாள் அமைச்சர்களிடம் கட்சியின் அனைத்து நிலையும் பணியாற்றி வரும் நிர்வாகிகளும் தொண்டர்களும் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். The Chennai Silks in Mega